ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க இந்த சாங்கில் வந்து பண்ண எடிட் பண்ணி போடுங்க நிறைய பேர் வந்து பண்ணாக்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதனால தான் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அது இல்லாமல் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ அது எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னோ சீட்டோ நம்ம பார்த்துடலாமா? உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் வந்து பண்ணாக்க எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ளஸ்ஸே இருக்காதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே டெஸ்ட் இருக்க சைடில் அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. சார் மேலே வந்து பண்ணாக்க ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வேவ் அண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும், இந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஃபாண்டோடைய நேம் வந்து பண்ணாக்க இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஃபாண்ட் வந்து பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்புட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணதே ஃப்ரெஷ்ஷாக மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். அது வந்து பண்ணாக்க லிங்க்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மெத்தடை வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்டை இன்புட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு சின்ன டெப்ளேட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆட் பண்ணிடலாமா அதே. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், டவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க சரி லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட இந்த இடத்துல சாங் இருக்கா, ஜஸ்ட்டு அதுக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதாக ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். நீங்கள் தான் ஃபுல்லாகவே வந்து பண்ணாக்க எடிட் பண்ண போகிறீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே ஈஸி தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் பிக் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? ஜஸ்ட் அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ அந்த பிக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பிக்கு ஃப்ரேம்னு ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு அந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கு நேரம் செல்லு கண்ணு மாதிரி இருக்கா, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே பிக்கு ஃப்ரேம்னு ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் டிஜெஷன் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேடஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேலுக்கு நம்ம யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ ஆகணும்னு தோணுதோ ஜஸ்ட் அந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படி இங்கே பேக் போங்க. ஜஸ்ட் இதாகிடுச்சு, இது சின்னதாக கட் ஆகும், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நோர் போயிட்டு அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடஃபேட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் WIPEன்னு கொடுங்க. வேப்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேஸ் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு -90 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேல் எண்டு இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு 0 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா ஒரு -L அப்படி நீங்கள் கொண்டு போய்க்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேலே ஸ்டார்டிங் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 100க்கு மேலே வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபெதர் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ 100 வச்சுக்கினீங்களா? இப்போ அப்படியே மேலே மூவ் பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீ ஃபார்ம்ஸ் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக
தள்ளி போயிட்டு அங்கே ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க அப்படியே வந்து கம்மி பண்ணிவிட்டு 0.00 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீழே எண்டு இருக்கா அது இங்கே கில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு கிஃபம், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம், இப்போ செகண்ட் கிஃபம் போயிட்டு இதையும் வந்து பண்ணாக்க 100 இன்ச்சை ஃபஸ்ட்டு 100 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கட்டு இதாடி வச்சா நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்டில் போய்ங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வேப் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே அங்கே இருக்க அது இங்கே கில் போயிட்டு இது வந்து பண்ணாக்க 90 இருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க எண்டு இருக்குது அது கில் போய்ட்டு ஜஸ்ட்டு வேலை மட்டும் லைட்டு கம்மி பண்ணாக்க அந்த ஃப்ரேமு கீழேருந்து வந்து பண்ணாக்க மறையும். ஸோ லைட்டை மாதிரி தான் லைட்டாக நம்ம வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஃபெதர் இருக்குது அது இங்கே கில் போயிட்டு இதை லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ அந்த மேஜிக் வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு ஸ்மூத்னஸும் வந்து பண்ணாக்குள்ளுக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக அந்த எண்டையும் இந்த ஃபெதர் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இன்னொரு எஃபெக்ட் இதுக்கு ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் எக்ஸ்ப்ரெஷன் காமன் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாடஸ் நீங்கள் கில் போயிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கிஃபம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ண உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த பிரைட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 1 வச்சுக்கிற மாதிரியே போதும். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபிட் உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம எடிட் பண்ண குறிப்பு வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸ் ஆகி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த குறிப்பை நான் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு காப்பி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எங்கே இருக்கும் நான் அப்ளை பண்ணி நான் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே வருது ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பாக்ஸ் கில் போயிட்டு பிஎஸ்லேயே கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நெக்ஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிடலாமா? இது கொஞ்சம் ஸ்ட்ரெதாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண குறிப்பு இன்றைக்கி செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க டேங்க் பத்து வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். ஓகே, இப்போ ஜஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. இப்போ அப்படி நேராக நீங்கள் கீழே மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடத்துல லிக்ஸ் இருக்கா கரெக்டாக அதுக்கு சென்டர் வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது அதனால ஜஸ்ட் அவங்க வந்துட்டு இந்த பாக்ஸ் கில் போயிட்டு பேஸ்லேயே கொடுத்துக்கிறேன். முன்ன பண்ண அதே சேம் மெத்தில் ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த குறிப்பை நான் செலக்ட் போயிட்டு கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இதை அப்படியே நேராக வந்து பண்ணாக்க 30 லிக்ஸ்க்கு கீழே வந்து பண்ணாக்க நான் கொண்டு வந்து விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம இப்போ பிக் எப்படி சேஞ்ச் பண்ண பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த செகண்ட் குரூப் நம்ம செலக்ட் போயிட்டு எடு குரூப் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கீழ் போயிட்டு மிடை கீழ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேராக சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பழைய பிக் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த சைடில் 3 பட்டனை கில் போயிட்டு காஃபி டென் நீங்கள் கில் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ மேலே இப்போ நான் புதுசாக ஆட் பண்ண பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு அந்த பழைய பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே டிலீட் ஆப்ஷனுக்காக கில் பண்ணி இங்கே டீல் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சு போயிட்டு இப்போ வந்து பண்ணிக்க இந்த பிக்குக்கு தகுந்த அசைன் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அது இப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ இது கொஞ்சம் கட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, லைட்டாக கீழே கொண்டு லாஸ்ட் இருக்க பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓல்டு பிக்கு நம்ம டீல் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி மோட்ஸில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குறிப்பை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ணாக்க இன்னொரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு குறிப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஆப்போசிட்டி விசிபிலிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் ஃபேர் நியூட்டன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் வந்து பண்ணக்கு 0வும் அவுட் வந்து பண்ணக்கு ஒரு 0.30 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபியை கொடுத்துட்டு அடுத்த 2 இதுலேயும் நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா வச்சா நெக்ஸ்ட்டு இந்த 3 குறிப்பையும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்து இந்த புக் மார்க்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க. ஃபஸ்ட் பிக் நேராக சைடில் கடுமையாக இருக்கா அதையும் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே 2 குறிப்பு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பி த்ரிலேஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மாதிரி போய்க்கலாம். இப்போ அங்கே காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பேஸ்ட்லேயே இருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக வந்து பண்ணாக்க அது அடையிறோம். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு அந்த எடி குரூப்பில்
போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ அது மட்டும் கரெக்டாக வந்து பண்ணாக்க பார்த்து பண்ணிக்கங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து பண்ணாக்க டைம் ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த குரூப்பில் ஜஸ்ட் நீங்கள் பேஸ் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.